அதிகாரம் நடுவுநிலைமை. குறள் 111. தகுதி என ஒன்று நன்றே பகுதியால் பார்ப்பட்டு ஒழுகப் பெறின். தகுதி என ஒன்று நன்றே பகுதியால் பார்ப்பட்டு ஒழுகப் பெறின். இக்குறளின் விளக்கம்: எந்த தரப்பினரோடும் முறையோடு பொருந்தும் தகுதியோடு இருப்பது எந்த தரப்பினரோடும் முறையோடு பொருந்தும் தகுதியோடு இருப்பது நடுவு நிலைமை என்பதற்கு நன்மை தருவதாக இருக்கும். நடுவு நிலைமை என்பதற்கு நன்மை தருவதாக இருக்கும் என்று. நடுவு நிலைமை என்பது தனியே இயங்குவது அல்லாமல் எவ்வாறு இணைந்து இயங்குவது என்று அழகுடன் விளக்குகிறார் ஆசான் திருவள்ளுவர். நன்றி.